கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் வருடத்திலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றும்படியாக, ஒருவேளை இதுவரைக்கும் நம் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டு இருக்குமானால், சத்ருவினால் வந்த போராட்டங்கள், சத்ருவினால் வந்த தடைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், தேசத்தில், ஊழியக்காரங்க குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, தடைகளை நீக்கும்படியாக, தாவீது இப்படியாக சங்கீதத்தில் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை, நான் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நாள்தோறும் நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் துக்கத்தோடு நாம் திரிவது தேவ சித்தம் கிடையாது. ஸோ இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்று சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பெற்று சுதந்திரிக்க முடியாதபடிக்கு சத்ரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கும்படியாக, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம குடும்பங்களிலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை நம் பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஒரு திசை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தை நோக்கி நாம் பார்ப்போம். உபாகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த 8 மாதங்கள் நாம் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் இனி இருக்கிற 4 மாதத்திற்குள் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரும்படியாக அவருடைய பாதத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. ஒருவேளை அதுக்கு தடையாய் நாமளே இருப்போமானால் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வாக்குத்தத்தம் நிறைவேற என்னென்ன தடைகள் இருக்கிறது என்று ஆராய்ந்து, இனியும் பிசாசு நம் ஆசீர்வாதத்தை பறிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த நாளிலே இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தாமதமாய் கொண்டு இருக்கிறதோ, ஆவியானவர் ஒரு வாசலை திறக்கும்படியாக, அடைபட்ட எல்லா வாசல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். இந்த வேளையில் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு அப்பா நித்திய ஜீவனுக்கென்று பங்குள்ளவர்களாக காணப்பட எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உங்களுக்காக நாங்களும் செபிக்கிறோம். செப குறிப்பு ஏதேனும் இருக்குமானால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அனுதினமும் நாம் இணைந்து தியானித்து ஜெபித்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you. ஆமென்.